ஓரிரு தினங்களுக்கு முன்பு தொலைக்காட்சி உரை ஒன்றில் மதுரை வி. ராமகிருஷ்ணன் குருபீடம் என்கிற சிறுகதை பற்றி சிலாகித்து பேசினார். அவர் குறிப்பிட்ட சிறுகதை ஜெயகாந்தனின் குருபீடம் சிறுகதை அல்ல, ஜா. தீபா என்பவருடையது. ஜா. தீபாவின் குருபீடம் சிறுகதையை ஒரு வழியாக தேடி 2017 ஆண்டு ஆனந்த விகடன் ஒன்றில் தேடி கண்டுபிடித்து விட்டேன். இந்த சிறுகதைக்கு ரமணன் சிறப்பாக ஓவியங்கள் வரைந்திருந்தார். சிறந்த சிறுகதையாக இருந்ததால் அதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கதையை அப்படியே சொல்லப்போவது இல்லை, சுருங்க கூறுகிறேன். சென்னையிலிருந்து ஒரு பேருந்து கிளம்புகிறது. அதில் சிவகாமி. அந்த பேருந்தில் தொலைக்காட்சி பெட்டியில் திரைப்படம் ஒன்று திரையிடப்படுகிறது. கதைக்கு அப்பால் இன்னொன்றை கேட்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்கிற மாதிரி தொலைதூரத்திலிருந்து ஒளிபரப்பப்பட்டு அனுப்பப்படும் நிகழ்ச்சிகளை திரையில் காண்பிக்கும் சாதனம் தொலைக்காட்சி பெட்டி. ஓகே. பென்டிரைவால் உண்டாக்கப்பட்டு அங்கனையே காட்சிகளை காண்பிக்கும் பெட்டியையும் ஏன் தொலைக்காட்சி பெட்டி என அழைக்கின்றனர்? ஓகே, அது இருக்கட்டும். கதைக்குள் வருவோம். திரைப்பட சத்தம் அவளை பேருந்தில் தூங்க விடவில்லை. சிவகாமியின் பக்கத்து சீட்டு பெண்மணி தூக்கத்தில் அவள் மேல் சரிவது சிவகாமிக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இவ்வளவு சத்தத்தில் எப்படி இவளால் தூங்க முடிகிறது என்று. ஆழ தூங்குவது நடுக்கடலின் அடிமட்டத்தில் கிடப்பது போன்ற நிலை. ஆழ தூங்குவது நடுக்கடலின் அடிமட்டத்தில் கிடப்பது போன்ற நிலை என்கிற ஜா. தீபாவின் வரிகள் அருமை. தோள்மேல் சாய்ந்து தூங்கும் அந்த நடுத்தர வயது பெண்மணியின் கைப்பையில் உள்ள அலைபேசி ஒலிக்கிறது. நடுக்கடல் அடிமட்ட ஆழ்ந்த தூக்கத்தால் அலைபேசியை அந்த பெண்மணியால் எடுக்க முடியவில்லை. தொடர்ந்து அலைபேசி அழைக்க அந்த பெண்மணியை எழுப்பி அலைபேசியை எடுக்க சொல்கிறாள் சிவகாமி. எடுத்து பேசிவிட்டு அந்த பெண்மணி சிவகாமியிடம் எங்கு செல்கிறீர்கள் என்கிறாள். என்னோட ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தருக்கு எனது கல்யாண பத்திரிகை கொடுக்கறதுக்காக ஊருக்கு போகிறேன் என்கிறாள் சிவகாமி. 5ஆம் வகுப்பு ஆசிரியருக்கு பத்திரிகை கொடுக்கப் போகிறேன் என்று அவள் சொன்னதும் அவளுடைய அலுவலகத் தோழிகள் மட்டுமல்ல, குடும்பத்தினர்கள் உறவினர்களும் விசித்திரமாக பார்த்தார்கள். அவ்வளவு தூரம் ஏன் பயணிக்க வேண்டும் என்று கூட தடுத்தார்கள். அந்த ஊரை விட்டு வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பே பணி நிமித்தமாக சென்னைக்கு குடிபெயர்ந்தது சிவகாமியின் குடும்பம். இப்போதுதான் அந்த ஊருக்கு போகிறாள். நடுவில் போகவில்லை. மாறன் வாத்தியார் அங்கு இப்பொழுது இருப்பாரா என்று அவளுக்கு ஐயம் வேறு. மாறன் ஒரு ஆங்கில வாத்தியார். ஆங்கிலம் சிறப்பாக கற்பிப்பார். அந்த அடிப்படையால் தான் சிவகாமியில் ஒரு MNCயில் வேலைக்கு சேர முடிந்தது. மாறன் வாத்தியாருக்கு இப்போது 60 வயதிற்கும். இப்போது இருப்பாரா, இறந்து போயிருப்பாரா, அல்லது வெளியூர் சென்றிருப்பாரா, அல்லது பிள்ளைகளோடு வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருப்பாரா? தூங்கி போய்விட்டாள் சிவகாமி. அதிகாலை நகரில் இறங்கி விடுதியில் குளித்துவிட்டு அங்கிருந்து கார் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஊருக்கு கிளம்பினாள் சிவகாமி. ஊரில் உள்ள
பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் உதவியால் மாறன் வாத்தியாரின் வீட்டை எளிதாக அடைந்தாள் சிவகாமி. வீட்டில் நுழைந்ததும் மாறன் வாத்தியாரின் மனைவி கதவை திறந்தாள். நான் சார்கிட்ட படித்தேன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு வீட்டில் நுழைந்தாள். உள்ளே இருந்து மாறன் வாத்தியார் வருகிறார். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட சிவகாமியிடம் குசலம் விசாரித்தார் மாறன் வாத்தியார். எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம், பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன் சார் என்றாள் சிவகாமி. இதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமாம்மா என்றார் வாத்தியார். உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய கடமை எனக்கு இருக்குது சார் என்றாள் அவள். சிவகாமியை பார்க்க இவ்வளவு லட்சணமாக இருக்க, ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணிக்கல என்கிறாள் வாத்தியாரின் மனைவி. கல்யாணம்னா பயமாக இருந்தது, அதான் என்றாள் சிவகாமி. ஏதோ மனதில் பிடிபட மனைவியை உள்ளே அனுப்ப முனைகிறார் மாறன் வாத்தியார். கல்யாணம்னாலே வெறுப்பு என்று தொடர்கிறாள் சிவகாமி. கல்யாண வெறுப்பை மாத்திரத்துக்காக மனநல டாக்டர்கிட்ட அனுப்புனாங்க பெற்றோர்கள். அந்த டாக்டர் தான் சாரை போய் நேரில் பார்க்க சொன்னார் என்று சிவகாமி சொன்னதும் வாத்தியாரின் மனைவி ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். மாறன் வாத்தியாரை நேருக்கு நேராக சிவகாமி கேட்டால், உங்களுக்கு மறந்திருக்காது, மறந்துடுச்சுன்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் சாயங்காலம் எல்லா பிள்ளைகளும் போன பின்னாடி என்னை மட்டும் தனியாக இருக்க சொன்னீங்க. அன்றைக்கி எங்கிட்ட நடந்துட்டது தப்புன்னு அப்போவே தெரியும். ஆனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லலை. மனநல டாக்டர்கிட்ட தான் முதல்ல சொன்னேன். அவர் தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். இப்போ என் முகம் உங்களுக்கு நினைவுக்கு வருதா சார்? அதன் பிறகு சிவகாமிக்கு ஏற்பட்ட உளவியல் சிக்கல்களை கதாசிரியர் ஜா தீபா மிக நன்றாக விவரிக்கிறார். அந்நிகழ்வு அழிக்க முடியாத ரணவேதனையாக மனதை சதா அரிப்பதையும், அதனால் கல்யாணம் என்றால் பயம், வெறுப்பு, எரிச்சல், அருவருப்பு ஏற்படுவதையும் நுணுக்கமாக உணர்த்துகிறார் கதாசிரியர். தப்பே செய்யாதனா இப்போ வரைக்கும் தண்டனையில் இருக்கேன் சார். தப்பே செய்யாதனா இப்போ வரைக்கும் தண்டனையில் இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று மாறன் வாத்தியாரை கேட்கிறாள் சிவகாமி. அப்போது உள்ளே வந்த வாத்தியாரின் 3 வயது பேத்தியை பார்த்ததும், இவ தான் உங்கள் பேத்தியா? பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாச்சா என்றாள் சிவகாமி. மாறன் வாத்தியார் பதில் சொல்லவில்லை என்று கதை முடிகிறது. தேடி படிக்க வேண்டிய சிறுகதை. கதை படிக்கும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி. கயவனுக்கு மாறன் என்கிற நல்ல தமிழ் பெயரை ஏன் சூட்டினார் கதாசிரியர் ஜா தீபா? ஆனால் பின்பு ஒரு ஆறுதல் எனக்கு. நல்ல வேளை அவரை தமிழாசிரியர் என்று சொல்லவில்லை.